திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த 43 வயதான தங்கமணி தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தங்கமணிக்கு மூளை சாவு ஏற்பட்டதை மருத்துவர்கள் குழு உறுதி செய்தனர். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்ததை அடுத்து தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தங்கமணியின் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள், கண்கள் தானமாக பெறப்பட்டன. ஒரு சிறுநீரகம் மற்றும் கண்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் தானமாக கொடுக்கப்பட்டன. இவற்றின் மூலம் 5 பேர் மறுவாழ்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த தங்கமணியின் உடலுக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அரசு மரியாதை செய்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.